அனைவருக்கும் இந்த குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்காவின் புஸ்தகம் 23:34 சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. தேவன் பேசிய 7 வார்த்தைகளுமே மிகச்சிறந்த வார்த்தை. அந்த உலகத்தையே திருப்பி போட்ட வார்த்தைகள். அதனால தான் அதை நம்ம ஒவ்வொரு வருடமும் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது மன்னிப்பு. ஒரு சின்ன குழந்தையை போல் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளை எண்ணி நம்ம செய்கிற பாவங்களை என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறாரு. இந்த கருத்தை குறித்து பேச வர்றவர் நம்ம சகோதரர் ராஜ் அவர்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். மன்னிப்பு எல்லா மனுஷருடைய, ஒவ்வொருத்தரும் 10லேருந்து 12 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்களுடைய செய்திக்கான நேரங்கள். எனவே அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு டைமை பார்த்து செயல்படுங்க. மன்னிப்பு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையான ஒன்று. நாம் மன்னிக்கப்பட்டபடினால தான் நாம் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தவான்களோடு கூட தேவனாய கர்த்தர் அமரும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டதான நிச்சயம் இருக்கிறதுனால தான் நாம் கர்த்தரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தினால, வெளியேற பெற்ற இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து யாருமே தர முடியாதான பாக்கியம் கூட சொல்லலாம். எங்கே போனாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது. பரலோகத்துக்கும் போகிறதான ஒரு வழி கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்து நம்மை அவரோடு கூட அமரும்படியாக இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அநேகரால், போர் செய்வர்களால், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்களால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ ஒரு கூட்ட ஜனத்தார் சொல்கிறாங்க, பிலாத்து கூட இயேசு விடுதலை பண்ண சம்மதிக்கிறான். ஏரோதின் இடத்துல போகிறாங்க, இயேசுவை கூட்டிகிட்டு அவரும் ஒரு இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிலாத்துவின் இடத்துல அனுப்புகிறாங்க. இப்படி பிலாத்து கூட இயேசுவின் இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணலை, அவரை விடுதலை பண்ண நான் சம்மதிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணக்கூடாது, அவர் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இவரை விடுதலை பண்ண வேண்டாம், இதற்காக பரபாஸ் என்கிறதான ஒருத்தனை விடுதலை பண்ணுங்க. வேதவசனம் சொல்லுது அவன் கொலை பாதகன் என்று சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரிடத்துல ஒரு குற்றம் கூட யாருமே கண்டதில்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ்ந்தார் என்று வேதாமத்தில் போட்டிருக்கு. நம்ம ஒருவருக்கும் தெரியும். அவர் நீதி உள்ளவராய், உண்மை உள்ளவராய், நன்மை செய்கிறவராய், ஜனங்களுக்கு முக்கியமாக அவர் ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார், பாவங்களை மன்னிச்சார். அநேகர் பாவிகளாக இருந்தாங்க. அநேகருடைய வியாதிகளுக்கு பாவம் ஒரு காரணமாக இருந்தது. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். இந்த இடத்துல ஜனங்கள் சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறாரு, தன்னை அடிக்கிற, தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததான ஜனங்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே. அப்போ இந்த தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே, இந்த காரியம் யார் செய்வா? இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த மாதிரி வார்த்தைக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்ட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்க. ரட்சிக்கப்படாதவங்க அவங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க. அவங்க செய்கிறது என்னதென்று அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து இருக்கிறோம்.
ஒரு வசனம் சொல்லுகிறது, தன்னை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அந்த வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வசனம் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பாவத்தில் விழுந்து அதிலே கிடக்கிறவங்களுக்காக அந்த மாதிரி வசனம் சொல்லுது. ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ அறியாது இருக்கிறவர்களுக்கு ஒரு மன்னிப்பு தேவைப்படுறது. அந்த மன்னிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை அவங்க அறியலை, அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரில. இப்போ ஒருத்தங்க ஓடுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து 10 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியும், ஆனால் அந்த கூட சேர்ந்து ஓடுற 10 பேருக்கு எதுக்கு ஓடுறேனே தெரியாது. அதே மாதிரி போர் சேவகர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள் இயேசுவின் மேலே உள்ள கோபத்தினால, அவர் தன்னைத்தானே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடுறாங்க. ஆனால் அந்த ஜன கூட்டத்தாரை ஏவி விடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுக்குன்னே இயேசுவை சிலுவையில் அரைக்கிறாங்க, எதுக்கு அண்டி இவளை துன்பப்படுத்துகிறாங்கங்கிறதானே தெரியாது. அப்படிப்பட்டதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ அந்த அறியாது இருக்கிறவர்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுது. அதான் இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்பு வந்து நான் முதலே சொன்னது போல் ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்று. ஏன்டா மன்னிப்பு தான் அவனை ரட்சிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை மன்னிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் திமிர்வாதக்காரனை பற்றி இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் திமிர்வாதக்காரனை பற்றி சொல்கிறாரு, மகனே தினங்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ ஒரு மன்னிப்பு வந்து ஒரு மனுஷனை வந்து வியாதியிலிருந்து சுகமாக்கும், அவனுடைய சாபங்களை நீக்கும், அவனுடைய பாவங்களை நீக்கும், அவனை வந்து ஒரு ரட்சிக்கப்பட பண்ணும். நிறைய பரிசுத்த வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்துருப்பாங்க, வியாதியை நீக்கியிருப்பாங்க. அவங்களுடைய அடுத்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுக்காக வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்டதான காரியம் மன்னிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:8. இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. அந்த ஜனங்கள் அவரை அறியாதபடினால அவர் பிரதான ஆசாரியர்களாக இருக்கட்டும், அவங்களோடு சேர்ந்து மூப்பர்களோடு சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க அறிந்திருந்தார்கள், ஆனால் அப்படிப்பட்டதான காரியங்களை அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட முன்னாடி நம்முடைய பழைய மனுஷனில் நாமும் தேவனுக்கு விரோதமாய் கிறிஸ்துவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். தேவனை எத்தனையோ தடவை துன்பப்படுத்தினோம். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா ட்ராக் சூழியத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தங்க எதிர்ப்பாங்க, அவங்களோட கூட 10 பேர் எதிர்ப்பாங்க. எதுக்குன்னு தெரியாது. அவங்களுடைய ஒருத்தங்க தான் அவங்க மதத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவாங்க, அவங்க குலதெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவாங்க. ஆனால் கூட்டம் 10 பேராக 20 பேராக சேர்ந்துடும். அப்போ ஒரு மனுஷனால அவங்க அறியாமை ஒருத்தன் செய்கிறதுனால அவங்க அறியாமையினால அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா, அவங்கள கர்த்தர் தொட்டுட்டாருன்னா அவங்க அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து விடுதலை பெற்றுவாங்க. அதுக்கப்புறம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஆண்டவருடைய இரத்தம். நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறதான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே காரி துப்புவீங்க, அது வெளியே தெரியாது. அது எனக்கும் தேவனுக்கும் உள்ளது.
சில பேர் ஓப்பனாகவே சொல்லிவிடுவாங்க ஸ்டேஜில், நான் இந்தந்த பாவம் பண்ணேன், இந்தந்த தவறு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். எல்லா பாவத்திலேருந்துமே கர்த்தர் வந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு. இன்னொன்று என்னென்னா, குற்ற உணர்ச்சினால் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது உண்டு. ஃப்ளாரசன் கூட சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சி குத்திட்டே இருக்கும், நீ அப்படி பண்ணிட்டு அந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றதே இல்லை. ஏன்ட்டா அந்தளவுக்கு நீ வந்து அந்த பாவம் வந்து ரொம்ப வாட்டி வச்சது. அப்போ அவங்க கூட சொல்லுவாங்க, நீ அதை கடிந்து கொள்ளு, உனக்குள்ளேயே நீ கடிந்து கொள்ளும்பாங்க. உண்மையாகவே அந்த ஒரு காரியத்திலேருந்து தேவனாய் கர்த்தர் விடுதலை தந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம். ஏன்டா அதனால் ஒவ்வொரு நாளும் நான் பாதிக்கப்பட்டது உண்டு என்னுடைய நாட்களில். கர்த்தர் அந்த அந்த ஒரு மன்னிப்பை தந்தார், ஒரு அந்த அடிமை அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து ஒரு விடுதலையை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி, கர்த்தர் அவனை தொடுகிறதற்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். சபையை துன்பப்படுத்தினான், கர்த்தரை வேதனைப்படுத்தினான். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவனை தொட்டார். ஒரு தொடுதல் வந்து எப்போதுமே ஒரு தொடுதலாக இருக்கட்டும், ஒரு சுகமாக இருக்கட்டும், அது வந்து தேவனாய் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறதுனால தான் அந்த தொடுதல், அந்த சுகம், அந்த விடுதல் எல்லாமே கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் பவுலை தொட்டார். பவுலின் வாழ்க்கை அப்படி ஒரு மறுரூபமும் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார், பல பாடுகளை பட்டார். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தொடுதல் எல்லா வேளைகளிலும் ரொம்ப முக்கியம். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். மன்னிப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் மன்னித்து அவருக்கு உகந்தவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.